வெல்கம்ஸ் டு ஸ்ரீ ப்ரீட்ஸ் ஃப்ரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசோட ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு பாரமான வலி இருக்கலாம். வெளியே எல்லார் முன்னாடியும் சிரிச்சு பேசிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு உலகத்தை ஏமாத்திக்கிட்டு, ஆனால் ராத்திரி நேரத்தில் பெட்ரூம் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தனியாக படுக்கும்போது கண்ணீர் தானாக வருது இல்லைங்களா? யார்கிட்டையுமே சொல்ல முடியாத, ஏன் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க முடியாத ஒரு கஷ்டம் உங்களை உள்ளுக்குள்ளே அரிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னோட வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா இப்படி நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், கடவுள் ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறான் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் 1000 தடவை கேட்டு அழுதுருப்பீங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த ஒரு பொய்யான நம்பிக்கையையும் கொடுக்க போகிறது கிடையாது. நாளைக்கே உங்களோட வாழ்க்கை சூப்பராக மாறிடும், நீங்கள் கோடீஸ்வரனா ஆகிடுவீங்க அப்படின்லாம் சினிமாத்தனமாலாம் இங்கே நம்ம பேச போகிறது கிடையாது. ஆனால் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கடந்து போகிற இந்த வழியை வேறொரு கோணத்தில் பார்க்க வைக்க வேண்டிய சில கசப்பான அதே சமயம் உண்மையான விஷயங்களை தான் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட ஸ்ரீ ப்ரீட்ஸ் ஃப்ரேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. வாழ்க்கையில் அழாத மனுஷங்க இங்கே யாருமே கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் கண்ணீர் விடாத கஷ்டப்படாத மனுஷன்னு யாருமே கிடையாது. நமக்கு என்ன தோணும்னா, நாம் மட்டும்தான் உலகத்திலே ரொம்ப பாவம், மற்றவெல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அதுதான் அப்படி கிடையவே கிடையாதுங்க. சிலர் பணத்துக்காக அழுகுறாங்க, அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்ணுறது, கடன்காரன் வாசலில் நிற்கிறானே அப்படின்னு காசுக்காக அழுதுட்ருக்காங்க. சிலர் அன்புக்காக அழுகுறாங்க, ஏங்கின அன்பு, நம்ம எதிர்பார்த்த அன்பு கிடைக்கலையே, கூட இருந்தவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்களே, துரோகம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. சிலர் குடும்பத்துக்காக அழுகுறாங்க, வீட்டில் நிம்மதியே இல்லை, எப்போ பாரு சண்டைன்னு நிம்மதி தேடி அழுகுறாங்க. சிலர் உடல் நலத்துக்காக அழுகுறாங்க, உடம்புல ஏதோ ஒரு நோய், இதுலேருந்து எப்போ மீள போகிறோம்னு வலியால் அழுகுறாங்க. சிலர் கனவுகள் உடைந்ததால் அழுக்கிறாங்க, இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படித்தோம், வேலை செஞ்சோம், ஆனால் எல்லாமே கை நழுவி போயிடுச்சே அப்படின்னு அவங்களோட கனவுகளை நினச்சி அழுகிறாங்க. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடியும் ஒரு பெரிய போராட்டம் இருக்குதான். வெளியில் நம்ம பார்க்குற முகங்கள் சிரிக்கலாம், இன்ஸ்டாகிராமில் அவங்க போடுற ரீல்ஸ் வேணால் கலர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் அவங்களோட நிஜமான வாழ்க்கை சிரிச்சுக்கிட்டே இருக்குன்னு அதுக்கு அர்த்தம் கிடையவே கிடையாது. சிரிப்புன்றது பல நேரங்களில் முகமூடி மட்டும்தான். நாம் மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களோட பெஸ்ட் டேஸ் கூட நம்மளோட ஒஸ்டான டேஸை ஒப்பிட்டு பார்க்குறோம். அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய முதல் தப்பு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு கதறல் சத்தம் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும் அப்படின்றத நம்ம முதல்ல மனசில் பதிய வச்சுக்கணும். ஏன் ராத்திரியில் மட்டும் வலி அதிகமாகுது அப்படின்று பல பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இது. பகலெல்லாம் நான் நல்லா தானே இருக்கேன், ஆனால் ராத்திரி ஆனால் மட்டும் ஏன் என் நெஞ்சு அடைக்குது, எனக்கு ஏன் அழுக வருது அப்படின்னு நினைப்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான சைக்காலஜி இருக்குது. பகல் நேரத்தில் நமக்கு 1000 வேலைகள் இருக்கும். ஆஃபீஸ் வேலை, காலேஜு, ஃப்ரெண்ட்ஸு, மொபைலு, இந்த மாதிரி ரோட்டில் போகிற டிராஃபிக்னு நம்மளோட மூளை பிஸியாக இருக்கும். சுற்றி ஆளுங்க இருப்பாங்க, பேச்சு சத்தம் இருக்கும். அதனால் நம்ம கஷ்டத்தை நம்மளோட மூளை தற்காலிகமாக மறந்துடும், அதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஆனால் ராத்திரி நேரம் வரும்போது சுற்றி இருக்கிற உலகம் அமைதியாயிடும். லைட்டை ஆஃப் பண்ணிட்டு படுக்கும்போது அந்த அமைதியில் தான் நம்மளோட மனசு பேச ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் வரிசையாக வரும் பாருங்க நினைவுகள் எல்லாம். நாம் பண்ண தப்புகள் என்ன, நம்மளை யாரெல்லாம் ஏமாத்துனாங்க, நம்ம யாருக்கெல்லாம் உண்மையாக இருந்தோம், ஆனால் அவங்க நம்மளை எப்படி தூக்கி போட்டுட்டாங்க, நாளைக்கு நம்மளோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்ற எதிர்காலத்தை பற்றின பயம் அப்போ தான் வர ஆரம்பிக்கும். இந்த பயமும் நினைவுகளும் அந்த இருட்டில் ஒன்றா சேர்ந்து வரும்போது நமக்கு மூச்சு முற்ற மாதிரி இருக்கும். அதனால தான் பலருக்கு இரவு நேரம் அப்படின்றது ஒரு நரகம் மாதிரி மாறிடுது. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த அமைதி உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, உங்களோட மனசுக்குள்ள தேங்கி இருக்கிற பாரத்தை வெளியேற்றுறதுக்கான ஒரு கதவு தான் அது. நம்மளோட சமூகத்தில் ஒரு தப்பான பழக்கம் இருக்குது. யாராச்சும் அழுதா உடனே ஏன் இப்படி குழந்தையாட்டம் அழுகுற, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா,
நீ எல்லாம் இவ்ளோ தைரியமான பொண்ணா? ஏன் இப்படி போயிட்டு அழுகுற இதுக்கெல்லாம்? அப்படின்னு சொல்லி அழுகைய ஏதோ ஒரு பாவம் மாதிரி, ஒரு பலவீனம் மாதிரி பார்க்குறாங்க. ஆனா, நான் சொல்றது என்னன்னா, அழுக வந்தா தயவு செஞ்சு மனச விட்டு அழுதுடுங்க. கண்ணீர அடக்கி, அடக்கி உள்ளேயே வச்சுக்கிறது தான் ரொம்ப, ரொம்ப ஆபத்தானது. கண்ணீர் அப்படின்றது உடம்புல இருக்கிற ஒரு எமோஷனல், அதாவது வந்து ஸ்ட்ரெஸ்ஸான ஹார்மோன்ஸை வெளியேற்றுற ஒரு வழி தான். ஸோ அழுது முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க, மனசு லேசான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அழுகங்கிறது பலவீனம் கிடையவே கிடையாது. நீங்க அழுகாம இருந்தீங்கன்னா தான் அதுதான் டேஞ்சரஸோட சைனாவே இருக்கும். நீங்க இன்னும் ஒரு உயிருள்ள மனிதனா இருக்கீங்க அப்படின்றதுக்கு அடையாளமே அந்த அழுக மட்டும்தான். ஆனா இங்கே தான் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அழணும்னா அழுதுடுங்க. ஆனா அழுது முடிச்சுட்டு அதே இடத்துலயே உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, அழுது முடிச்சாச்சு, பாரம் குறைஞ்சாச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சின்ன அடியாவது முன்னாடி எடுத்து வைக்கணும். சோகத்திலேயே வாழ்றது லைஃப் கிடையாது நண்பர்களே. சோகத்தை கடந்து போறது தான் லைஃப். நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச சில காயங்களுக்கு மருந்தே என்ன தெரியுமா? நேரம் மட்டும்தான். இப்போ ரோட்ல போறீங்க, கீழே விழுந்து கால்ல ஒரு பெரிய காயம் ஆயிடுச்சு. உடனே அடுத்த நாளே எழுந்து உங்களால ஓட முடியுமா? முடியாது இல்லைங்களா? அது ஆறுறதுக்கு சில நாட்கள் ஆகும், வாரங்கள் கூட ஆகும், சம்டைம்ஸ் மாசங்கள் கூட ஆகும். அதுக்கு வந்து கட்டு போடணும், மருந்து வைக்கணும், வலிக்க தான் செய்யும். கால் காயத்துக்கே இந்த நிலைமைனா மனசுல ஏற்படுற காயத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஆனா, நாம என்ன பண்றோம்னா, ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு, இல்ல ஒரு மரணம், இல்ல ஒரு பெரிய பிசினஸ்ல ஒரு நஷ்டம். இது மாதிரி நடந்த அடுத்த மாசமே நான் ஏன் இன்னும் இதையே நினைச்சிட்டு இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் மாறல? அப்படின்னு நம்மள நாமளே ப்ளேம் பண்ணிக்கிறோம். மனக்காயங்கள் ஆறுறதுக்கு ஒரு டைம் ரெக்கவரி சைக்கிள் இருக்கு. ஒவ்வொருத்தரோட மனசும் குணமடைகிற வேகம் வேற வேற. உங்களோட ஃப்ரெண்டுக்கு 1 மாசத்துல சரியாயிடலாம். உங்களுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். அதுக்காக நீங்க தப்பானவங்கலாம் கிடையாது. உங்கள நீங்களே கட்டாயப்படுத்திக்காதீங்க. இட்ஸ் ஓகே டு நாட் பி ஓகே. சில காயங்கள காலத்தின் கைகள்ல விட்டுடுங்க. அது மெதுவா அத ஆத்திடும். வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது நண்பர்களே. இப்போ ஒரு தியேட்டருக்கு போறீங்க, படம் ஃபுல்லா ஒரே ஒரு சீன் மட்டும்தான் ஓடிட்டு இருக்குன்னா, உங்களால பார்க்க முடியுமா? போர் அடிச்சிடும் இல்லைங்களா? வாழ்க்கைங்கிறதும் ஒரு சினிமா மாதிரி தான். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம். ஏன் நாளைக்கும் கூட கஷ்டம் தொடரலாம். ஆனா உங்களோட வாழ்க்கை முழுக்க நம்மளோட கடைசி காலம் வரைக்கும் இதே கஷ்டம் தான் இருக்கும்னு இந்த உலகத்துல எந்த ஒரு கொம்பனாலையும் சொல்லவே முடியாது. காலங்கள் மாறும். உங்கள சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளும் மாறும். புதுசா மனுஷங்க உங்களோட வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. மிக முக்கியமான விஷயம், இந்த கஷ்டங்கள தாங்கி தாங்கி நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு மனுஷனா, மனுஷியா மாறுவீங்க. அதனால இப்போ நடக்கிற மோசமான சூழ்நிலைய வச்சு உங்களோட மொத்த வாழ்க்கையோட கிளைமேக்ஸையும் நீங்களே கற்பனை பண்ணி நெகட்டிவா டிசைட் பண்ணிடக்கூடாது. இருட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வெளிச்சம் வரும். அதுதான் இயற்கையோட விதி. ஸோ உங்கள நீங்க விட்டு கொடுக்காதீங்க. மத்தவங்களோட நீங்க ஒப்பிட்டும் பார்க்காதீங்க. இந்த உலகத்துல சில நேரம் நம்மளோட சொந்த குடும்பமே நம்மள புரிஞ்சுக்காம போகலாம். கூட இருக்கவங்க நம்மள மதிக்காம போகலாம். ஒட்டுமொத்த உலகமே கூட உங்கள கைவிட்டா கூட பரவாயில்ல. ஆனா உங்கள நீங்க கைவிட்டுறவே கூடாது. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைய மட்டும் எப்பவுமே இழக்காதீங்க. ரொம்ப டிப்ரஷனாலாம் இருக்காதீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்திரிச்சு போயிட்டு நல்லா குளிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாட்ட வாங்கி சாப்பிடுங்க. மொபைலை ஆஃப் பண்ணிட்டு மொட்டை மாடியில் இல்லை ரோட்லேயே கொஞ்ச நேரம் ஓரமாக நடந்து போயிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு வாங்க. ஒரு சின்ன புக்காவது படிங்க. இல்லை சின்னதாக புதுசாக ஒரு ஸ்கில் வந்து கற்றுக்கோங்க. சிலருக்கு வந்து பாட்டு கேட்டால் டிப்ரெஷன் குறையும். சிலருக்கு டான்ஸ் ஆடுனா டிப்ரெஷன் குறையும். சிலருக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டாலே டிப்ரெஷன் குறையும். சிலருக்கு அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களோட நல்லா சிரிக்க வைக்கிற நண்பர்களோட பேசினா டிப்ரெஷன் குறையும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க. அதே போல் சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு மற்றவங்க லைஃபோட உங்களோட லைஃப்பை கம்பேர் பண்ணாதீங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடுறவன் எல்லாருமே நிம்மதியாக வாழ்கிறான் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. அவன் அவனோட வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான பக்கங்களை எடிட் பண்ணிட்டு அந்த நிமிஷத்தில் இருக்க சந்தோஷத்தை மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறான். அதை நம்பி உங்களோட நிஜ வாழ்க்கையை வெறுத்துக்காதீங்க. அப்புறம் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கஷ்டத்தை வந்து உங்களால் தாங்க முடியல அப்படின்னு வச்சுக்கோம், உதவி கேளுங்க. உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்கிட்டயோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்டேயோ போயிட்டு பேசுங்க. உதவி கேட்குறது கேவலம் கிடையாது.
அது பலவீனமும் கிடையாது. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அத என்னால தனியா சமாளிக்க முடியல அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு ஒரு பெரிய மனதைரியம் தேவை. உங்க ஃபேமிலில உங்களுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல மனசு விட்டு பேசுறதுக்கோ யாருமே இல்லன்னா கூட, நல்ல ஒரு மனநல நிபுணர், ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க மனசு தொறந்து பேசலாம். அவங்களும் கடவுளுக்கு சமமானவங்க தான். முடிவா நினைவுல வச்சுக்க வேண்டிய 5 பொன்னான விஷயங்கள உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எப்போலாம் சோர்ந்து போறீங்களோ, அப்போலாம் இந்த 5 விஷயங்கள ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அழுதா, நீங்க பலவீனமானவங்க கிடையாது. நீங்க இன்னும் ஒரு உண்மையான மனிதர் அப்படின்னு அர்த்தம். எல்லா பிரச்சனைக்கும் உடனே தீர்வு கிடைக்காது. யாருக்குமே கிடைக்காது. சில விஷயங்களுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகும். சில நேரங்கள்ல சிலருக்கு தீர்வுகள் சீக்கிரம் கிடைக்கும். சிலருக்கு தீர்வுகள் கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும். பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வதா பார்த்தீங்கன்னா, சின்ன முன்னேற்றம் தான். இன்னைக்கு நீங்க அழுதுட்டே இருந்தாலும், அடுத்த வேலைக்கான வேலைய செஞ்சீங்கன்னா, அதுவே ஒரு மிகப்பெரிய சக்சஸ் தான். 4வதா பார்த்தீங்கன்னா, உங்கள நீங்க மதிக்கணும். உலகம் உங்கள மதிக்கணும்னா, முதல்ல நீங்க உங்கள நேசிக்கணும். 5வதா பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை மட்டும் போதாது, செயல்லயும் அத நம்ம காட்டணும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புறதோட நிறுத்திடாம, உங்களோட லைஃப்ப மாத்துறதுக்கு ஒரு சின்ன சின்ன முயற்சிகள எடுத்து வைங்க. நண்பர்களே, இந்த இரவு உங்களுக்கு வேணா ரொம்ப நீளமாவும், கஷ்டமாவும், வலியாவும் இருக்கலாம். ஆனா, இந்த ஒரே ஒரு இரவ மட்டும் வச்சு உங்களோட மொத்த வாழ்க்கையும் தப்பா எடை போட்றாதீங்க. இன்னைக்கு நீங்க அழுதுருக்கலாம். நாளைக்கே நீங்க சிரிப்பீங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க நிமிர்ந்து நின்னு ஜெயிப்பீங்க. அன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது, நாம அன்னைக்கு அழுத இந்த இரவுகள் தான் நம்மள இன்னைக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா மாத்திருக்கு அப்படின்னு நீங்க பெருமையா நினைப்பீங்க. உங்களோட கண்ணீர நினைச்சு வெட்கப்படாதீங்க. அத ஒரு முடிவா மட்டும் பார்க்காம, உங்க வாழ்க்கையோட ஒரு புதிய தொடக்கமா மாத்துங்க. உங்களால முடியும். மெதுவா ஒரு நாள், ஒரு அடி, ஒரு சின்ன மாற்றம் அதுவே போதும். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பேசின இந்த விஷயங்கள் உங்களோட மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாவும், ஒரு சின்ன நம்பிக்கையும் கொடுத்துருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு லைக் தான் இந்த வீடியோவை உங்கள மாதிரி இன்னும் பல வழிகளோட இருக்கிறவங்களுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கும். உங்கள மாதிரியே உள்ளுக்குள்ள அழுதுட்டு வெளியே சிரிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ஒரு சின்ன மருந்தா இருக்கட்டும். வாழ்க்கையோட இந்த மாதிரியான எதார்த்தமான உண்மைகளையும் உங்களை மோட்டிவேட் பண்ற பதிவுகளையும் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட ஸ்ரீ பிரீஸ்பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி வச்சுக்கோங்க. நம்மளோட இந்த சின்ன ஃபேமிலியில நீங்களும் ஒருத்தரா இணையிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களால முடியும். மெதுவா ஒரு நாள், ஒரு அடி, ஒரு சின்ன மாற்றம் அதுவே போதும். நன்றி. மீண்டும் ஒரு அழகான பயனுள்ள வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.